சிவன் பன்றியாக மாறி 12 பன்னி குட்டிகளுக்கு பால் கொடுத்தா கதையை பற்றி தெரியுமா? இது கேட்க ரொம்ப அமானுஷ்யமாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அந்த காலத்தில் சுகலன் அதுக்கப்புறம் சுகலை அப்படின்னு 2 கணவன் மனைவி இருந்தாங்க. அவங்களுக்கு 12 குழந்தைங்களும் பிறந்தது. அவங்க எல்லாமே மிகப்பெரிய பணக்காரங்களாக இருந்தாங்க. காலங்கள் போக போக அவங்களோட காசெல்லாம் கரைஞ்சி போய் காட்டுக்குள்ளே வேட்டையாடி பொழைக்கிற அளவுக்கு தான் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு காலத்தில் ஒரு முனிவர், அதாவது வேதகுரு அப்படிங்கிற ஒரு முனிவர் காட்டுக்குள்ளே உட்காந்து தவம் பண்ணிட்டு இருந்தார். அந்த முனிவர் மேலே கல் தூக்கி போட்டாங்க. அவரோட தவம் களைஞ்சு போய் அவர் பயங்கரமாக கோபமாகி அவங்களுக்கு ஒரு சாபம் கொடுத்தாங்க. அந்த சாபத்தின்படி அவங்க பன்னி குட்டிகளா 12 பேருமே பிறக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த 12 பேரும் முனிவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கு அந்த முனிவர், மதுரையில் இருக்கிற சோமசுந்தர பெருமாளால் உங்களுக்கு சாப விமோசனம் கிடைக்கும், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சமயத்தில் தான் ராஜராஜ பாண்டியன் அந்த காட்டுக்கு வேட்டையாட வராரு. வந்து அந்த 12 குட்டிகளோட அம்மாவையும் அப்பாவையும், அதாவது 2 பன்னி குட்டிகளையும் வேட்டையாடி எடுத்துகிட்டு போயிடுறாரு. அந்த 12 பன்னி குட்டிகளும் அங்கே உட்காந்து ரொம்ப சோகமாக பசியில் அழுத்துட்டு இருந்தது. அந்த சமயத்தில் தான் சிவன் தன்னோட பன்றி உருவத்தை, அதாவது வராக உருவத்தை எடுத்து அங்கே வந்து அந்த 12 குட்டிகளுக்கும் பால் கொடுக்குறாங்க.